என்னம்மா யோசனை பண்ணிக்கிறீங்க? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ எல்லா வீட்டில் வண்டிகளும் வச்சுருக்காங்கல்ல. ஆமாம். பைக்கு, ஸ்கூட்ரு, காரு, சைக்கிளு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் வண்டிக்கு அழகான கவர் தைச்சு போட்டு அழகாக பத்திரமா வச்சுருக்காங்க வீட்டில். சரி தானே? ஆனால் இந்த பக்கம் அந்த வாயில்லா ஜீவன் இருக்குல்ல, சொல்ல பிறகுதான் ஞாபகம் வந்து இந்த வாயில்லா ஜீவன் சொன்னீங்களே, ஆடு மாடு கோழி எருமை கோழி இதெல்லாம் அனிமல்ஸ் ஓகேங்களா. காளை மாடு வந்து இதுங்கெல்லாம் வந்து வெயிலில் மழையில் இடியில் கொடியில் எல்லாத்துலேயும் தாங்குற குளிரில் நடிகின்னு இருக்குது. அந்த காளை மாடு என்னடானாக்கா ஏர் ஓட்டை யூஸ் ஆகுது. பசுமாடு வந்து பால் கொடுக்குது, எருமாடு பால் கொடுக்குது, ஆடு பால் கொடுக்குது, கோழி முட்டை கொடுக்குது சத்து உணவுக்காக. இப்போ திடீர்னு இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் மண்டையில் போட்டு யோசனை பண்ணி ஆட்டை வந்து பிரியாணி போடுறான், மட்டன் பிரியாணின்றான், கோழியை வந்து சிக்கன் பிரியாணின்றான், ஆட்டு லிவர் அதுன்றான், கோழி லிவர் இதுன்றான், இது வந்து ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணுறான், அது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணுறான், கோழி வந்து தந்தூரின்றான், 65ன்றான். கடைசியில் பார்த்தா கம்பியில் குத்தி 65 லாலிபாப்புன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இது எல்லாத்தையும் இந்த வாய் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு விஷயம் அந்த மனுஷனுங்க சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த அனிமல்ஸுக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுக்குறதுக்கு மறந்துட்டாங்க. அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் குளிருக்கு எப்படி தாங்கும்? குளிர் தாங்கும். அவங்கள கடவுள் படைக்கும் போது இந்த வாயில்லா ஜீவிகளை அவங்களோட உடம்புல தொழில் இருக்குல்ல, தோல், அது ஸ்ட்ராங்கா எல்லாமே தாங்கின அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. மழை வெயில் பனி எதுவுமே தாங்கும், அவங்களுக்கு குளிராது, ஒன்றும் இருக்காது. அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம சொன்னல அந்த வண்டிகளுக்கு கவர் போட்டு தைச்சுது, கவர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க, அதுங்களுக்கு தான் உயிராக இருக்கு இல்லையே. ஆனால் அதை நம்ம சொன்ன இடத்துக்கு நம்மளே முதுகுலி சுமந்துட்டு முதுகுலி வச்சு சுமந்தேன் வாரம் சுமந்தேன் கூட்டின்னு போகிற போயிட்டு திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்து விட, மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து விடுற 24 மணி நேரம் நம்மளே சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு மட்டும் அந்த வண்டிகளுக்கு வாய் இருந்தா வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? இப்படிதான் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீ சொல்லின இடத்துக்கு நான் வர முடியாதுடா, நான் சொல்லின இடத்துக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லுவா வண்டி. இப்ப என்ன சொன்னீங்க? நான் சொல்ற இடத்துக்கு நீ வாடான்னு சொல்லுவா. ஆமா, அப்படிதான் சொல்லுவா வண்டி. இப்படித்தான் நேத்து அந்த 3ஆவது தெருவில் ஒரு பையன் பைக் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. அந்த பைக் எடுத்துக்கிட்டு சீன் போடுறான், 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான், அப்படியே போகிறான். அடுத்தது என்ன ஆகும்? போகும் அப்புறம் என்ன ஆகுதுன்னா 108 வண்டி 108 வந்து நிற்கும் அடுத்த நிமிஷத்தில். அதுதான் நடந்தது இன்னைக்கு. அவன் வீட்டில் இளவு ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க. ஆமாம், இப்படி இருக்கு விஷயங்கள். என்னத்த சொல்கிறது?